டைலாக் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் யோசித்தேன். எனக்கு நிஜமாலே இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது எங்கே வந்து அந்த ஒரு வாட்டர் வந்துட்டு எங்கே போய் முடியுதுன்றது எனக்கு நிஜமாலே இது எப்படி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சு அது ஐடியா? எனக்கு எப்போவுமே பர்சனலாக இந்த காமெடி வரலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் எப்பவுமே நான் மேக்கிங் பார்த்துட்டே இருப்பேன் அடிக்கடி வந்து. ஆனால் அந்த ஃபைனல் ஷாட்லாம் வேறு லெவல்ண்ணா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஹாய், என் பேர் பிரதாப் பாஸ்கர் தாஸ். என்னோட படம் ஓ பட்டர்ஃப்ளை ஷார்ட் ஃபிலிம் வந்து இன்னைக்கு ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. என் நேம் ரமேஷ் நந்தன், ஹோலி வாட்டருங்கிற ஷார்ட் ஃபிலிமோட டேரக்டர். என்னோட பேர் திவாகர், நான் ஒரு போஸ்டர் கதையோட டைரக்டர். என்னோட பேர் ஜே தினேஷ், ஆடவன் கோல் ஷார்ட் ஃபிலிமோடைய டைரக்டர். என் பேர் சாயிது, போயஸ் என்பது குறும்படத்தோட டைரக்டர். வணக்கம், என்னோட பேர் பாலா, நான் வந்துட்டு மகாபிரபு ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர். ஆனம் கொல் வித்ரி. ஸோ அது ஏன் டப்பிங் இல்லாமல் ஸ்லோ மோஷன்லேயே போயிருக்கு? ஏன்னா நிறைய இடத்துல டைலாக் பேசுகிற இதுக்கு இருக்குது. ஸோ அது டைலாக் கொடுக்காமலே கொண்டு போயிருக்கீங்களா? அது என்ன காரணம்? இல்லை, முதல்ல டைலாக் இல்லாமல் அதை பண்ணுன்றது தான் யோசிச்சு வச்சது. அந்த சமயத்தில் வந்து நிறைய ஆன்டிகர் சப்ஜெக்ட் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸாகவே நிறைய வந்துருந்தது. ஓகேங்களா, எதை எடுத்தாலுமே வந்து கேஸ்ட்டை வச்சு அந்த டைலாக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது. எனக்கு பிடிக்கல. நான் என்ன அதுலேருந்து கொஞ்சம் புதுசாக பண்ணணும்னு நினச்சேன்னா டைலாக் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் யோசித்தேன். ஒருவேளை வந்து அதோடைய லென்த் வேணால் உங்களுக்கு அப்படி யோசிக்க வச்சுருக்கலாம். அது ஒரு 29 மினிட்ஸ் அது கிட்டத்தட்ட. அதனால உங்களுக்கு அப்படி தோணியிருக்கும். டைலாக் இல்லாமல் அதை பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் நான் பண்ணேன். அந்த மாதிரி இருக்கு. ஆனால் நிறைய இடத்துல டைலாக் பேச வேண்டிய காரணங்கள் இருக்கு. அந்த இடத்துல டைலாக் கொடுக்காமலேயே டப்பிங் இல்லாமல் அப்படி பண்ணியிருக்கீங்களா? டப்பிங் இல்லாமன்னு இல்லை, ஆக்சுவலாக டப்பிங் இல்லாமன்னு இல்லை, டைலாக்கே கிடையாது அதில். அது ஸ்பேஸ் இருந்துச்சு, அதில் நிறைய டைலாக் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு அப்படி பண்ணுன்ற ஆசை இருந்துச்சு. எனக்கு வந்து டைலாகை விட சைலன்ஸ்க்கு ஒரு பெரிய பவர் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதான் எனக்கே ஃபீல் ஆச்சு. அதோட டியூரேஷன் வந்து உங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிருக்கலாம். அப்படி இருந்ததுனால நீங்கள் இப்படி கேட்குறீங்களே தவிர எனக்கு அது நான் அப்படி பண்ணணுன்னு தான் யோசிச்சு அதை வச்சுருந்தேன். அந்த ஓ பட்டர்ஃப்ளை அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 3 மினிட்ஸ், எத்தனை மினிட்ஸ் அது? 7.5. அது நல்லா இருந்தது. தேங்க்யூ. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ட்ரெயினில் நடக்கும் ஸ்டோரி, அது ஹோலி வாட்டர், அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த எனக்கு நிஜமாலே இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது எங்கே வந்து அந்த ஒரு வாட்டர் வந்துட்டு எங்கே போய் முடியுதுன்றது எனக்கு நிஜமாலே அது எப்படி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சு அந்த ஐடியா? அது இப்போ சப்போஸ் அது கேட்கறது கரெக்டாக கூட தெரியல. அது ஹோலி வாட்டர், ஒரு கங்கா நீர், அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிலிஜன் சம்மந்தப்பட்டது. அது வந்துட்டு சப்போஸ் நம்ம அதை இழிவுபடுத்துகிற மாதிரி ஆயிடுமான்றது அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலையா? அது எப்படி? அது இல்லை, அது நிஜமா காமெடியாக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்பவே ரசிச்சு பார்த்தேன் அது. பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளுக்கு யோசிச்சு பார்க்கும்போது மேபி சில பேருக்கு அது நல்லா, சில பேருக்கு அது யோசிப்பாங்களே இந்த மாதிரி காமிச்சிருக்க வேணான்ற மாதிரி. எப்படி வேணா அதை கடைசியில் முடிச்சிடலாம். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வேற சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த வாட்டருக்கு பதிலாக அந்த ஒருத்தன் குடிச்சிடறான், அதுக்கு பதிலாக அந்த ட்ரெயின்ல போற தண்ணி எடுத்து அந்த பாட்டில விட்டுட்டு அந்த பாட்டில் வீட்டுல கிச்சன்ல அந்த சாமி ரூம்ல வச்சு அதை கும்பிட்டு இருக்காங்க. எந்த வாட்டர்னே தெரியாம ஏதோ ஒரு வாட்டர் கும்பிட்டு இருக்காங்க, அதுதான் கங்கா வாட்டர் அப்படின்ற மாதிரி முடிப்பாங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் சம்மந்தமே இல்லாம வேற மாதிரி முடிச்சிங்க. ரொம்ப காமெடியா முடிச்சிருந்து. பட் அந்த டைம்ல அது ஒரு, நான் என்ன சொல்றேன்னா, அதை விட ஒரு நல்ல ஒரு எண்டிங், வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்லை இதுதான் பெஸ்ட் நினைச்சீங்களா? இதுதான் எனக்கு வந்து ஃபைனலா தோணுச்சு வந்து. இதை தாண்டி இன்னும் ட்ராவல் பண்ண தோணலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் எப்பவுமே நான் மேக்கிங் பார்த்துட்டே இருப்பேன் அடிக்கடி வந்து. அதே மாதிரி தான் நான் கடவுள் படத்தோட மேக்கிங் வந்து யூடியூப்ல வந்து பார்த்தது. அப்போ ஆர்யா அவர் வந்து சொல்லியிருந்தார் வந்து, இந்த படம் ஷூட்டிங் அப்போ வந்து அந்த கங்கையில் வந்து பாலா சார் வந்து குளிக்கும் போது வந்து குளிச்சுட்டு முங்கி எந்திரிச்சாராம். அப்போ வந்து அந்த கங்கை நதியில் இருக்கிற மலம்லாம் அவர் தலையில் வந்து இருந்துதான். அது ஒரு பார்த்துட்டு பயங்கரமாக இதாகிட்டாராம் வந்து. ஒரு 1 வீக் 2 வீக் அவர் எந்திரிக்கல, பயங்கர சிக்காயிட்டாருன்ற மாதிரி சொன்னார்.
அது கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை எப்பயும் நடந்தது, நான் பார்த்தது இது ஸ்கூல் டேஸில் அந்த மாதிரி பார்த்தது. ரீசெண்டாக நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயிருந்தோம், வந்து பைக் ட்ரிப் போக சொல்ல. அப்போ அந்த காசிலாம் போகும்போது அந்த இடத்த பார்த்து லிட்டரலாக அந்த நான் எப்பயோ பார்த்த அந்த இன்டர்வியூ ஞாபகம் வந்தது எனக்கு வந்து. அப்புறம் ரிட்டர்ன் வர சொல்ல அப்படியே அந்த பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது வந்து அதான் அங்கேருந்து அப்படியே டெவலப் ஆனது தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ஒருத்தவங்க வராங்க, இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறதுன்ற மாதிரி. அப்போ அது புனித நீர் எப்படி சொல்கிறாங்க, நான் அங்கே பார்க்கும்பொழுது வந்து அவர் சொல்லும் பொழுது வந்து அது ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கலாம். ஆனால் நான் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது, கங்கை நதி அப்படி தான் இருந்தது வந்து. இது எந்த ஆங்கிள் இது புனித நீர்ன்றாங்க, இங்கே இத்தனை மக்கள் பேர் வந்து இதை வந்து பயங்கர போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அது வந்து அது அந்த கேள்வி வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு வந்து. சரி, அப்போ டெவலப் பண்ண சொல்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வந்தது. இது வந்து மெட்டஃபராக ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஒன்றிய அரசு அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து அங்கேருந்து ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம், இப்போ ஹிந்தி திணிப்பாகட்டும் வாட்டவர், அவங்க ஒரு விஷயம் நம்ம கொண்டு வர சொல்ல வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது வந்து சவுத்தில் வர சொல்ல வந்து அது ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு ஆகிடுது இல்லை வந்து, இங்கே வந்து அது எடுப்படலை வந்து. ஸோ அதுதான் அங்கே ஒரு புனிதமாக ஒரு விஷயம் வந்து ட்ராவல் ஆகி அப்படியே வந்து கொண்டு வர சொல்ல வந்து கரெக்டாக இந்த ஆந்திரா பார்டர் கிட்ட சவுத்து கிட்ட நுழைய வரும்போது இது ஒன்றுமே இல்லை சப்பையான முடிக்கிற மாதிரி ஒரு அதுதான் அந்த எண்டிங். அது அப்படி வச்சது. இப்போ எப்படின்னா வந்து இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவல் தான் பண்ண போகிறோன்ட்டு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து ட்ரெயின் ட்ராவலுங்கிற போது நாங்கள் போய் ரயில்வேல போய் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட்லாம் புக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலான்னு போது அப்போ 2 months பிஃபோராக பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த சீட்டெல்லாம் கிடைக்கும், அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனால் நம்ம சீட்டு கரெக்டாக பக்கத்தில் கிடைக்குமான்றது டவுட், எல்லாமே அதை சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் ரயில்வே அங்கே வந்து போலீஸ்லாம் வந்தாங்கன்னா ரிஸ்க்கு, அது எடுக்க முடியாதுன்னாங்க. ஸோ ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணி பார்க்கலான்றது நான் ட்ராவல் பண்ணி பார்த்தேன் வந்து. அப்புறம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சத்தியமாக இது எடுக்க முடியாதுன்றது. இதில் வந்து என்னென்னா இது பண்ண ப்ரொடியூசர் வந்து அவர் வந்து நான் ஒரு 6 years பேக் வந்து ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணேன் வந்து. அந்த படத்தில் வந்து எனக்கு சேலரி எதுவும் இல்லை, வாய்ப்பு கிடைச்சா போகுதுன்ற மாதிரி தான் நான் ஐடியா ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து கடைசியாக என் ஒர்க்கை பார்த்து அவர் ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுக்குறாரு. இல்லை எனக்கு இது வேணாம், எனக்கு வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து என்கிட்ட ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிலாம் இருக்குது, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அதுக்கு வந்து ப்ரொடியூஸ் மட்டும் நீங்கள் பண்ணுவீங்களான்ட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன் வந்து. அது ஏன் கேட்டேன்னா கண்டிப்பாக இப்போ கார்த்தி சுப்ராஜ் சார் ஆகட்டும் யாராக இருந்தாலும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்களா வந்து, எனக்கு நீங்கள் படம் பண்ணுங்க நான் கேட்க முடியாது அவ்வளோ பட்ஜெட்டில், எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்களா அதை வச்சு நான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம படம் பண்ணிடலான்ற மாதிரி அப்போ நான் எப்பயோ சொல்லி வச்சது. இப்போ ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், அதை பார்த்துட்டு அந்த அவுட்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நீ என்கிட்ட ஒரு வாட்டி கேட்டல ஷார்ட் ஃபிலிம் என்ன கதை வச்சுன்னா அப்போ இந்த கதை சொன்னேன் வந்து. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வந்து, இது நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ தான் அந்த ட்ரெயின் இதெல்லாம் பார்த்த வந்து இது ரொம்ப கஷ்டம் பண்ண முடியாத மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் வந்து. இல்லை வேறு ஏதாச்சும் பிளான் பி ஏதாச்சும் இருந்தால் யோசி, இது கண்டிப்பாக பண்ணலாம், நீ நார்த்து போகாமல் இந்த பக்கம் ராமேஸ்வரம் போகிற பக்கம் அந்த பக்கம் ஏதாச்சும் இருந்தால் கூட பாரு, நம்ம இது பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னேன். சரி, அப்போ தான் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் செட்டெல்லாம் எங்கே இருக்குன்ட்டு சென்னையில் தேடி பார்க்கும்போது வந்து அப்போ வந்து இங்கே மிஷ்கின் சார் ட்ரெயின் படத்துக்காக செட்டு போட்டிருந்தாங்க. அந்த ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்டூடியோ ஓனர் வந்து அந்த ட்ரெயினை வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்க்கோ படத்துக்கோ வந்து ரெண்ட்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரி விஷயம் வந்து தெரிஞ்சுது. அப்போது வந்து அவர்கிட்ட சொன்னேன், அங்கே வந்து பெர் டேக்கு வந்து 50,000 இந்த மாதிரி கேட்டாங்க வந்து. ஸோ ஒரே நாள் தான் நம்ம அந்த ட்ரெயின் கான்வர்சேஷன் ஃபுல்லாத்தையும் எடுத்துடணும். ஆனால் வந்து இதை பார்க்குற போது வந்து சிஜி மாதிரி தெரியக்கூடாது, லைவாக இருக்கணும். அப்போ நான் டிஓபி கிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்து இது எப்படிடா பண்ணலான்னு, இல்லை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் எனக்கு ஒன்று கான்ஃபிடென்ட் கொடுத்தான் வந்து. நாங்கள் பேசி ரிகர்சல் பண்ணிவிட்டு ஒரே நாள் தான், இதை தாண்டி பட்ஜெட் நம்ம போகக்கூடாது வந்து, அதுக்கப்புறம் நம்ம காசியில் வேறு போய் ஷூட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த ஒரு நாள் வந்து இது பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மார்னிங் ஒரு 10 o'clock ஆரம்பித்தோம், ஈவினிங் ஒரு 6 o'clock முடிச்சிட்டோம் அந்த கான்வர்சேஷன் எல்லாம். ஸோ அப்படி தான் அந்த ட்ரெயின் ஷாட் எடுத்தது. அது சிஜி லைவாக போனீங்களா கேட்டிங்களா, அது சிஜி தான். ஒரு பொலிட்டிக்கல் கன்சர்னோட ஒரு படம் எடுக்கணும், ஒரு ஆனந்தி பற்றி ஒரு வழியை சொல்லிடுறீங்க. இடையில இன்னும் ஆனந்தி ஸோ பொலிட்டிக்கல் படம் எடுக்கும்போது அதில் டைலாக் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃப்ளாவாக பொலிட்டிக்கலாக நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும்போது அதை அந்த டைலாக்ஸில் தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். ஆனால் வேறு மாதிரி படங்கள் அப்படின்னா ஓரளவுக்கு இப்போ காமெடி படம் ஸோ எமோஷன் அப்படின்னா விஷுவல்ஸில் இருக்கும். பொலிட்டிக்கல் மாதிரியான ஒரு அரசியல் பேசும்போது பேச வேணாம் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுவும் ஃப்ளா இருக்குன்னு நினைச்சிங்களா, நான் வந்து என்ன ஐடியாவில் இல்லை, எனக்குமே அந்த தாட்லாம் இருந்துச்சு. என் கூட இருந்த எல்லாருமே சொன்னாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, டைலாக் வேணால் நீ எழுதி வச்சுக்கோ, சேஃப்டிக்கு வேணால் எடுத்து கூட வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா இதை சைலண்ட்டாக வைக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் நிறைய ஸ்கோப் இருந்துச்சு, டைலாக்காக பயங்கர இம்பேக்டாக எழுதி இது பண்ணலான்ட்டு. சைலண்ட்டாக போகிறது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குமோன்றது தான் எனக்கு தோணுச்சு. அது இந்த வழியை வந்து ஒரு மொழிக்குள்ளே அடக்காமல் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு சில படத்தோடைய இம்பேக்ட், ஒரு சில படத்துலலாம் டைலாக் இருக்காது. எனக்கு வந்து சாய்ராத் படம் ரொம்ப பிடிக்கும்.
சாரத் படத்தில் கடைசியாக வந்து அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க வந்து அந்த புரட்சம் முன்னாடி 2 பேருமே கொன்னுடுவாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போகிறது எங்கேயுமே டைலாக் எதுவுமே இருக்காது. அவங்க வந்து என்ன பேசுனாங்கன்றதை காட்டியிருக்க மாட்டாங்க, கொல்றது எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. கடைசி ஒரு 10 மினிட்ஸ் ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கும். அந்த குழந்தை வந்து அந்த ரத்தத்துக்குள்ள நடந்து போகிற மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். சைலண்ட்டுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் அதை பண்ணேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் அதை இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தா இப்போ இந்த கேள்வி வந்திருக்காது. அப்படி தான் எனக்கு தோணுதே தவிர சைலண்ட் ரொம்ப பவர்ஃபுல்னு நான் நம்புகிறேன். எனக்கு அதை எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம், எப்படி ப்ளேஸ் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். மற்றபடி அதுதான் நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டேன். மற்றபடி எனக்கு சைலண்ட்டு நான் இதுக்கு அடுத்தது இன்னொரு பைலட் பண்ணேன். அது டைலாக் வச்சு தான் பண்ணேன். பட் அதில் நிறைய இடத்துல சைலண்ட் அங்கேயுமே நான் வச்சுருந்தேன். அது எனக்கு இங்கே எதெல்லாம் தப்பு பண்ணணும் அங்கே நான் அதை சரி பண்ணிக்கிட்டேன். அங்கே எனக்கு கரெக்டாக அது ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு பிரதர் பண்ண அந்த ஹோலி வாட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இப்போ எல்லாருமே கேட்டாங்கல்ல, அது ஒரு ரிலீஜியனை பேஸ் பண்ணது, அதை இப்படி காட்டணுமா அப்படி காட்டணுமா அப்படின்ட்டு. இங்கே பிரச்சனை வந்து எதெல்லாம் புனிதமாக பார்க்குறாங்களோ அது நம்ம மேலே திணிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப புனிதமான விஷயம் அப்படின்ற விஷயத்த பிரேக் பண்ணுறது தான் இங்கே சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். அதை சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து ஒரு ட்ரெயின்குள்ளேருந்து அந்த வேறு தண்ணி எடுத்ததை விட அந்த பையன்கிட்ட போனது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட ஸ்டாண்ட். ஹோலி வாட்டர் பிடிச்சிருந்தது. எனக்கு பிரதரோட போஸ்டர் படம் பிடிச்சிருந்தது, சாரோட படமும் பிடிச்சிருந்தது. 3 படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரோட படம் எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா, பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்த வந்து சட்டரிக்கலான ஒரு எண்டோட சொல்லும்போது அது வந்து சட்டரிக்கலான ஒரு எண்டோட சொல்லும்போது அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கே தெரியாமல் சைக்கலாஜிக்கலான ஒரு மூவாக அது இருக்கும். அந்த ரீதியில் வந்து எனக்கு இவரோட படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு போஸ்டரோட படம் வந்து எனக்கு அது பர்சனலான ஒரு கனெக்டான விஷயம். எங்கள் அப்பாவோட ஃபோட்டோவுமே என்கிட்ட அவ்வளோ இல்லை. ஸோ இவரோட படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்டான ஒரு படம். அண்டு அவரோட படம் மகாபிரபுவோட தீம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 3 நிமிஷத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 3 படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹோலி வாட்டர் பிடிச்சிருந்தா அப்புறம் ஒரு போஸ்டர் பிடிச்சிருந்தது. ஹோலி வாட்டர் பிடிச்ச ரீசன் சொன்னால எனக்கு ஒரு क्वेश्चन வந்துச்சுனால ரிலிஜனா கடைசியா கொண்டு போகும்போது எப்படி மாறுறது நல்லா இருந்தது. தமிழ்ல சில ஏத்துக்கல சொல்றேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் பியூர் சினிமா வந்து எப்போ ரீசெண்டாக மகாராஜா படத்தோட நிதிலா சாமிநாதன் டைரக்டர், அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பழக்கம். பியூர் சுத்தமாக தெரியாது. நான் கோயம்பேடு மார்க்கெட் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு மார்க்கெட் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம், பார்த்துட்டு அங்கே நைட் ஒர்க் ஆமாண்ணா. ஆக்சுவலி பர்மிஷன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 1 வீக் போலீஸ்காரருக்கு மாமூலி டீ வாங்கி கொடுத்து அங்கே லெட்டர் அலைஞ்சு கொடுத்து கூடவே இருந்து கடைசியில் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. அக்கௌண்ட்ஸ் பார்த்துருக்கேன் நான். நைட்டு அக்கௌண்ட்ஸ் பெரிய கிளாப் பண்ணுங்க. பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட்டர்ஃப்ளை வந்து அது ஃபிலிமாக விஷுவலாகவே ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வந்து அது கடைசியாக வந்து காமிக்கலாகவும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது வந்து. அதுக்கப்புறம் வந்து இளவரசன் படம், அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இளவரசன் பிடிச்சிருந்துச்சு. அது எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப அந்த ஃபோட்டோ கிழிச்சிட்டு வைக்கிற அந்த ஷாட் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இங்கே ஷோ பண்ணதில் வந்துட்டு ஹோலி வாட்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பட்டர்ஃப்ளை. ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரு சீரியஸான டாப்பிக்கை வந்துட்டு நம்மளுக்கு எனக்கு எப்போவுமே பர்சனலாக இந்த காமெடி வரலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். நம்ம ஒரு நல்ல காமெடியை எழுதணும், காமெடியை ஒரு சென்சிட்டிவான விஷயத்த சட்டையர் பண்ணால் ஈஸியாக கொஞ்சம் ரீச் ஆகிரும். அது பண்ணணும் நான் எப்போவுமே நினைப்பேன். எனக்கு அது வரலன்றது எப்போவுமே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்படி பார்த்தப்போ இங்கே வந்துட்டு எனக்கு ஹோலி வாட்டரில் இருந்த அந்த சட்டையர், பொலிட்டிக்கல் சட்டையராக இருக்கட்டும், அவர் பண்ண அந்த டேபுவான அந்த விஷயத்தை எடுத்து அதில் ஒரு சட்டையர் பண்ணது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து பட்டர்ஃப்ளை, அப்புறமா ஹோலி வாட்டரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது அது ரொம்ப மூஞ்சல் அடித்து ப்ரீச் பண்ணாமல் இவங்க 2 பேருமே அது ஒரு மாதிரி சட்டையரான வேலை சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம்ன்றதுனால அது என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது. சேம் டைம் வந்து அவங்க சொன்ன ஒரு கருத்தும் நமக்கு கிடச்சிடுது. அதனால் அந்த 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து ஒரு எல்ஜிபிடி சம்மந்தமான ஒரு கண்டென்ட். அது ஆக்சுவலாக எல்ஜிபிடி படத்துக்கு நம்ம நிறைய பார்த்துருக்கோம், டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கோம், அது ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட
பிரிவு எடுத்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தங்கள், அவங்களோட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷனலாக இருக்கும். எமோஷனலாக ஒரு அழுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் வந்து இல்லை, அழுகிற மாதிரிலாம் இல்லை. அதே நேரத்தில் இது வந்து ஒரு எல்ஜிபிடி இஷ்யூ பேசுது அப்படிங்கிறதே ரொம்ப சட்டையராக ஒரு இளைமறைக்காக தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து இவருக்கு ஒரு ப்ரீச்சிங்காக இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ நீங்கள் முடிவு பண்ணி பண்ணனதா இல்லைனா வந்து அதுதான் கதையை நான் சொல்லுவேன். சார் இது முடிவு பண்ணி பண்ணது தான். ஏன்னா எனக்கு அந்த டைமில் வந்து ஃபேஸ்புக் ட்விட்டரில் இருந்து அந்த வார்த்தை, அந்த ட்ரோல் வார்த்தை ரொம்ப அதிகமாக இருந்தது. வானவில்ன்ற வார்த்தையை வந்து ட்ரோலிங்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமில். அது ரொம்ப பரவலாக இருந்தது. நான் போன வருஷம் ஜூனில் இந்த படம் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதமாகவே அந்த வார்த்தையோட இது வந்து ரொம்ப ட்ரோலிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கமெண்ட்ஸில் எதுக்கு எடுத்தாலும் அந்த வார்த்தையை போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து எங்கள் வீட்லேயுமே அது இருந்தது. அந்த என் வீட்னா அந்த வீட்டில் என் ஃப்ரெண்ட், என் தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸ், என் டீமு இங்கே இதுலேயே வந்து அந்த வார்த்தையோட பிரயோகம் வந்து ரொம்ப ட்ராலிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ திடீர்னு எனக்கு அந்த 3.25 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் கண்டெஸ்ட் ஒன்று வந்தது. அப்போது எனக்கு இது சம்மந்தமாக ஒன்று எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும்போது, இப்போ எப்படி பண்ணலான்னு போது எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஃபன்னியாக ஒன்று போகணுன்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரி ஒன்று எடுத்திருந்தேன். அது வந்து ரொம்ப ட்ராமா, டார்க்கு அப்படி இப்படின்னு இருக்கும். எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு வந்து அதே மாதிரி இது வந்து ரொம்ப காமிக்கலான ஒரு வழியில் சொல்லணும் அப்படின்னு இருந்தது. அப்படி திடீர்னு யோசிக்கும் போது ஒரு பொண்ணு அவளே அடிக்க சொல்கிறா, ஒருத்தவனை காப்பாற்றுறதுக்காக அவளை அடிக்க சொல்கிறா அப்படின்னும் போது அது அப்படியே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு கதையை யோசிக்கும் போது இந்த கதை எனக்கு கிடச்சிது. அந்த லைன் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? ஆமாம் சார். அடிக்க சொல்றது? ஆமாம். ஒரு பொண்ணு தண்ணியே அடிக்க சொல்கிறா, ஒருத்தனை அவனை காப்பாற்றுறதுக்காக அடிக்க சொல்கிறா. அதுலேருந்து வந்து கதை தான். இது நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒரு கதை வந்து எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் கிளாஸ்ல. ஸோ இப்போ அவர் சொன்னதால நம்ம இந்த கொஸ்டின் வந்து மற்றவங்ககிட்ட இருந்தே போயிருக்கோம். இதுவே உங்களுக்குமே அதே தான். இந்த கதை இப்போ அவர் சொன்னார் இல்லையா, நம்ம யோசிக்கும்போது அப்படிதான் யோசிப்போம். கதை எழுதும் போது ஸ்க்ரீன் பிளே எழுதுனாலும் சரி, கதை மொத்தமாக நமக்கு கிடைக்காது. ஒன்று எண்டில் இருக்கும், இல்லை ஏதாவது மிட் பாயிண்ட் வந்து யோசிப்போம், இல்லை ஃபர்ஸ்ட் வந்து யோசிப்போம், இல்லை ஒரு சீன் வந்து நம்மளை எதாவது இன்ஸ்பைர் பண்ணால் அதுலேருந்து நம்ம கதை எழுதும். உங்களுக்கு இந்த ஆணவக்குலை கதையை வந்து எந்த இடத்துல இருந்து எப்படி டெவலப் பண்ணிக்கின்றது சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு எனக்குமே வந்து இந்த 1 minute ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அது நீலமில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து ஒரு ஒன்லைன் மட்டும் நாங்கள் அனுப்பி வச்சுருந்தோம். லவ் சப்ஜெக்ட் மட்டும் ஒன்று எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். பண்ணி அவங்களுக்கு அனுப்பும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை கொஞ்சம் பெருசாகவே பண்ணுங்க, இது நல்லா இருக்குது, இந்த ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இதை அனுப்ப வேணாம். அது எப்படின்னா வந்து வெறும் காலை மட்டுமே வச்சு போயிட்டுருக்கோம். அந்த பொண்ணோட செருப்பு இருக்கிற இடத்துலேயே இந்த பையன் நின்றுடுவான். அதோடு அந்த ட்ராவல் முடிகிற மாதிரி இருக்கும். என் செருப்பு இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணுன்ற மாதிரி அது போகும். ஒரு நிமிஷத்தில் அதை எடுத்து முடிச்சிட்டோம். அதை அங்கே அனுப்பும்போது இல்லை, இது நீங்கள் சும்மா கதை. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் உள்ளே இருக்கார் அங்கே. அவர் என்ன சொன்னார், ஓகே இதுக்கு நீ அனுப்பலனாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் பெருசாக பண்ணு அப்படின்னு அவர் சொல்லி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணது தான் வந்து இந்த லைன். அதுக்கு மெயினாக இது எடுக்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னா, நான் வந்து தியேட்டரில் ஆக்டிங் கற்றுக்கிட்டது தான். அங்கே வந்து ஃபுல்லாக பொலிட்டிக்கல் சட்டையர் தான். அங்கே எல்லாமே அப்படியே இருந்து பழகினதுனால எல்லாம் இப்போ ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஸ்டேஜ் ட்ராமாவாக இருக்கட்டும், எது பண்ணாலுமே எண்டில் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் ஒன்று, சோஷியல் அவேர்னஸ் பேஸ் பண்ணது ஏதாவது ஒன்று கொடுப்போம். அதுக்கு அந்த மாதிரி இதில் எடுத்தது தான் இந்த மேட்டர் எடுத்தது. ஸோ அங்கே ஆரம்பித்த அந்த 1 நிமிஷம் வந்து ஒரு 29 நிமிஷமாக மாறிச்சு. அப்படி தான் இதை பண்ணோம். அது 1 நிமிஷமா வந்து பேசாத படம். ஆமாம், அதுவும் அதே தான். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். இன்னும் ஆணவக்குலை பற்றி இல்லை, ஒரு எந்த படமுமே வந்து அது ஒரு ஃப்ளாஸ்லாம் தாண்டி அது பேசுகிற விஷயத்துக்காக நம்ம வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்குது, நமக்குமே இருக்குது. இல்லை இப்போது எனக்கு என்னென்னா, இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நான் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வெளியில் வேறு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புனதாக இருக்கட்டும், அங்கேருந்து வர ஃபீட்பேக்லாம் நான் எடுத்துக்கிட்டு ஒரு வேலை டயலாக் வச்சு பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணலை. ஏன்னா நான் அதுக்கு அடுத்தது அதை பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா டயலாக் வச்சு போயிருந்தால் அது இன்னுமே போய் சேர்ந்துருக்கும் அப்படின்ட்டு, நான் அதை இதுக்கு அடுத்து பண்ண படத்தில் அதை பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல படம் முழுக்க அந்த மியூசிக் வந்து நீங்கள் சொன்ன அந்த சைலண்டோட வேல்யூ வந்து மியூசிக் தூக்கிடுச்சு. நீங்கள் சைலண்ட் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தீங்கன்னா படத்தை மியூசிக்கே இருந்துக்கூடாது. அப்போ நீங்கள் சைலண்ட்னால இல்லை, டயலாக் வேண்டாம்னு ஏதோ ஒரு முடிவில் எடுத்து நீங்கள் ஒரு ஆசைப்பட்டு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. அது அந்த படத்துக்கான நீதியா இல்லைன்றதான் அந்த படத்துல வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஃபீட்பேக் தான் இல்லை புரியுது இது பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் அந்த மியூசிக்குமே இல்லாமல் ஒரு சவுண்ட் இருக்கு, அவங்க நடந்து போகிற சவுண்ட் இருக்கு, ஏன்னா ஒரு ஹோட்டல் காரில் நடந்து போகிறாங்க, அந்த சவுண்டு வந்து அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்குல்ல, இது ஜூம் கொண்டு போயிடுச்சுனாலும் அந்த சவுண்ட்லாம் கேட்ச் பண்ணிருக்கு. அந்த இலைதலையோட சவுண்ட், டாக்டர் சவுண்ட், மரத்தர் சவுண்ட், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் சொல்கிற சைலண்ட்டுக்கான ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு. என்ன நடந்துச்சுன்னா அந்த 29 நிமிஷம் இசை ஃபில் பண்ணிட்டே இருக்கு, இசையோட முகம் மாறுது.
ஆனால் வந்து இம்பாக்ட் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும். கோவப்பட்டா கோமான இசையும் ஆரம்பிச்சு இந்த சவுண்டும் டயலாகும் இன்னும் கூடுதலாக வந்துட்டா அந்த படத்தோட இம்பாக்ட் வந்து வேற மாதிரி கிரியேட் ஆகும். மேபி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது சொல்றதுக்காக இந்த ஃபீட்பேக் புரியுது படத்தை அதனால் நீங்கள் வந்து அப்படி யோசிங்க, படம் கேட்கணும். அதான் கதையை நம்ம உருவாக்கும் போது அது கேட்டால் தான் லாஜிக்கலாக ரீசன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வரியில் ஒருத்தர் தான் நடிக்க முடியும்னா ஒருத்தர் நடிக்க முடியும். ஒரு 4 பேர் விட்டு இல்லை, நான் வந்து ஒரு 4 பேர் அடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் வச்சு எடுக்கிறது, ஒரு முகத்தை காட்டி எடுக்கிறது அது தப்பாக கன்சீவ் பண்ணுறது வந்து இஷ்யூ இருக்கும். அதுதான் கேட்கறத நீங்கள் செய்யலாம். கதை என்ன கேட்குறோ அது அப்படின்னு தான் செஞ்சு. இப்போ நான் எல்லாத்தையுமே கேட்கும்போது நீங்களும் அவங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு காம்படிஷனுக்காக ஒரு படம் எடுத்து அப்படிதான் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது இங்கேயுமே அப்படிதான் ஒரு டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம். இதுதான் ஷார்ட் ஃபிலிம் பற்றின உங்களோட எல்லாரோட பார்வையுமா இருக்கா, இல்லைன்னா வந்து வழியில் பண்ணுறாங்க அது வந்து பாலார் தலையா இல்லைன்னு தலையா இல்லை காம்படிஷனுக்கு பண்ணது அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ண வரும் இல்லை படம் பண்ண ஆசை எல்லாம் இருந்தது மைண்டுக்குள்ளே. ஆனால் அது பண்ணுறோமா இல்லையா, நமக்கு வந்து ஒரு கேமரா கொண்டு வச்சு ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு வேலை வாங்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, எனக்கு பர்சனலாக என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒன்று பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். சினிமாவில் நம்ம நாளைக்கு போயிடுவோம், நம்ம நல்லா வருமா வரலையா அதெல்லாம் தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் நம்ம மைண்டில் யோசிப்போம். சரி எழுத கூட எழுதிடுவோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கதையிலேருந்தோ இல்லை ஏதாவது ஒன்று இன்ஸ்பயர் பண்ணி எழுத்துடுறோம். ஆனால் அந்த ஃப்ரேமை நம்ம நினச்ச மாதிரியே ஒரு கேமராவில் எடுத்துகிட்டு வர முடியுதா, எடிட்டிங் டேபிளில் கொண்டு வர முடியுதான்னு நான் என்ன செக் பண்ணிக்கிட்டுறது தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பண்ணிக்கிட்டது நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. நான் அங்கே கற்றுக்கிட்டேன். நான் அங்கே அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நான் கொஞ்சம் நான் லேர்ன் பண்ணிட்டே வந்துட்டு என் ஷார்ட் ஃபிலிமில் அந்த தப்பெல்லாம் பண்ணாத அளவுக்கு பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்குறப்போ எனக்கு தெரியுது. இப்போ நான் ஒரு 4 ஸ்க்ரீன் அட்டன் பண்ணிட்டேன். இங்கே இருக்கிற தப்பு எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதை அடுத்த ஷார்ட் ஃபிலிம்லேயோ ரைட்டிங்லேருந்து அதை சரி பண்ணணுன்னு இப்போ நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதான் என்னன்னா சார், அது வந்து அந்த ஆசை வந்து முன்னாடி இருந்தது வந்து, அதாவது சினிமாவுக்கு புதுசாக வரும்போது வந்து ஓகே நம்ம சுற்றி இருக்கிற பார்க்கலாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் படம் பண்ணுறாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ நான் அந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர்கிட்ட இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுங்கன்றது. அப்போ அந்த கதை எழுதும்பொழுது வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீமில் ஃபியூச்சர் ஃபிலிமில் இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்ல ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். வந்து அதான் நம்ம நினச்சது எடுத்துட்டோம், அது கரெக்டாக தப்போ வந்து இப்போ இந்த பொலிட்டிக்கலாக இப்போ சொல்கிறாங்களா இது வந்து மெயின் ஸ்ட்ரீம்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அங்கே வந்து சென்சார் இருக்குது, அது இருக்குது, ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணணும், இது வச்சா நான் படம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்கிற ஒரு இடத்துல வந்து ஷார்ட் ஃபிலிமில் நம்ம தான் அந்த இடத்துல ராஜா, நம்ம கேட்க யாரும் இல்லைன்ற மாதிரி வந்து அங்கே பேப்பர்லேயே நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும். வந்து இது பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ நாளைக்கே படம் பண்ணால் கூட வந்து அப்பப்போ இந்த 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது, பசங்களை கூட்டிகிட்டு போய் பண்ணுறது, இப்படி அது வந்து ஒரு அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண சொல்ல அதில் ஒரு போதை ஒன்று கிடைக்கும். அந்த மாதிரி தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண சொல்ல அதை பண்ணி இப்போ கூட மெயின் ஸ்ட்ரீம் படம் எழுதும்போது கூட வந்து அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு குட்டி தீம் ஒன்று கிடைக்குது, இது ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலான்ற ஒரு ஐடியா ஒன்று கிடைக்குது. ஸோ அதுதான் சார் ரீசன். அதாவது ஏன் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னு தெரியும். அதாவது ரீசன் இல்லை காம்படிஷன் அனுப்புமே இல்லை படம் காம்படிஷன்லாம் இல்லைண்ணா, அதான் சொன்னேன் என்னால் முடியும். ஸோ அதுக்கு தான் பெரிய பண்ணுறதுன்னு ஆசை இருக்குண்ணா, பவுண்டரி வச்சுருக்கேண்ணா. இப்போ ஒன்று ரீசெண்டாக போன வாரம் பைலட் ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த விசாரணை சீட் எடுத்தாங்கல்ல போலீஸ் ஸ்டேஷன், அங்கே தான் வச்சு எடுத்து போனேன், ஸ்டேஷன் எடுத்து பண்ணது. ஸோ அது பண்ணி முடிச்சிருக்கேன், பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரில. இதுனா ஃபஸ்ட்டு நான் பூவே செம்புவே, 2வது தான் பைலட்டு பண்ணியிருக்கேன். இப்போ அது இருக்குண்ணா யூடியூப் சேனலில் ஒரு 6 வருஷம் முன்னாடி, அதான் ஃபஸ்ட்டு. நீங்களே கற்றுக்கிட்டீங்க, அதனால இந்த படம் வந்து கிரிஞ்சு இல்லாமல் அண்ணா ஒவ்வொரு விஷயம் போயிட்டு ஒரு சீரியல்லாம் எட்டியெல்லாம் பார்த்துருக்கேன். வலசுராங்க ஸ்டுடியோ இதெல்லாம் செட்டில் போய் எட்டி பார்த்துருக்கேன், உள்ளே விட மாட்டாங்க, எட்டியெல்லாம் எப்படி பண்ணுறாங்கலாம் பார்த்துருக்கேன். அப்புறம் நிறைய இடத்துல போய்ட்டு யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ஆங்கிள் எப்படி இருக்கிறாங்க, ஷார்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாம் ஒன்றுன்னு பார்த்து கற்றுக்கிட்டு புக்கு படிக்க ஆரம்பித்தேன் ரீசெண்டாக. அப்போது நிறைய புக்கு படித்ததுக்கப்புறம் ஓகே நம்மளும் எடுத்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணல. ஆனால் உலக சினிமா அப்புறம் படம் நிறைய ஹாலி படம் பார்க்க ஆரம்பித்தேன். சாம்சங் டிப்ஷன், அப்புறம் வந்து லைஃப் ஆஃப் பியூட்டிஃபுல், அப்புறம் வந்து சில்ட்ரன் ஆஃப் ஹேவன், அந்த மாதிரி படம்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய படம் பார்க்க ஆரம்பிச்சேன்னா. ஸோ அதே மாதிரி நிறைய படம் பார்க்குறேன்னா ஒவ்வொரு மிஸ்டேக் என்னன்னா இப்படி அப்படி வச்சுருக்கலாமோ, அப்படி வச்சு நான் இன்கேஸ் நம்ம அந்த படத்தை எடுத்தால் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருப்போம், நம்ம எப்படி எடுத்திருப்போம் கேட்டு நான் அதை யோசிப்பேன்.
ஸோ ஒரு கிரியேட்டிவிட்டி யோசிக்கும் போது நம்மளுக்கு அந்த மிஸ்டேக்லாம் மாற்றிக்கலாம். பட் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் மிஸ்டேக்லாம், நெக்ஸ்ட் டைம் நம்ம மாற்றிக்கலாம் சொல்லிதான் தோணுச்சு. ஏன்னா அந்த டைமில் எதுவும் பண்ண முடியலண்ணா. ஏன்னா மார்க்கெட்டு சுற்றி க்ரௌடு சமாளிக்க ரொம்ப கஷ்டம். அதான் ஏடியெல்லாம் வந்து அவங்க விலகிட்டாங்க. ஏன்னா கூட அவங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் கத்தி எனக்கு தொண்டை இதுதான் மிச்சம். ஸோ கத்திகிட்டே அந்த யாரும் கேமரா பார்க்காதீங்க, யாரும் இது பண்ணாதீங்க, ஸோ நான் நவரும் சொல்லிட்டு நான் தான் கத்திக்கிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா மார்க்கெட் சப்போர்ட், ஏன்னா கூட நான் தான் வேலை பார்க்குறேங்களா, சப்போர்ட் நம்ம வேணும். யாரும் கூட வச்சுருந்தா வச்சுங்களேன், புது ஆளே சொல்லிட்டு ஏதோ பண்ணுவாங்க, பேசுவாங்க, ரகடாக பேசுவாங்க, நீ நேராக சொல்லிட்டு கிளம்பி சொல்லுவாங்க. நான் மார்க்கெட்டை வேலை பார்க்கறனால தான் சரி ஓகே நம்ம சப்போர்ட்டிங்கனால தான் உள்ள மார்க்கெட்டெல்லாம் நம்ம பண்ண முடிஞ்சது. பண்ணிக்கலாண்ணா, என்ன பண்ணிக்கலாண்ணா, கண்டிப்பாக பண்ணலாண்ணா. ஏன்னா இப்போ மாதிரி எக்ஸ்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுண்ணா இப்போ. பட் ரொம்ப எக்ஸ்ட்ரேஷன்லாம் கொடுத்தாங்க நிறையா. இதெல்லாம் இப்படி பண்ணோம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணால் உங்களுக்கு கேமரா பிடிங்கிட்டு போகலாம் சொன்னாங்க. எனக்கு சரியாக பண்ணி கொடுத்தாங்க, அதே பெரிய விஷயம். இதுதான் இது காம்படிஷனுக்காக படம் எடுத்தீங்களா, இல்லைனா உங்களுக்குள்ளே இருக்கிற கதையை சொன்னோம்னா எதனால் இந்த பக்கம் வந்தீங்க? இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். ஸோ நமக்கு எப்படி படம் எடுக்கணும் பிரதர் சொன்ன மாதிரி ஒரு செல்ஃப் டெஸ்ட் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், சும்மா நிறைய கதைங்கள்லாம் எழுதுகிறோம், டேரக்டராக போகிறோம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கோம். பட் நம்ம எடுக்க வருமானு நமக்கே ஒரு டவுட் இருக்கிறதுனால சரி ஒன்று எடுத்து பார்ப்போன்னு ஆரம்பித்தது தான் இந்த கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ன்றதுனால ஒரு சின்ன ஐடியாவாக பண்ணலாம். இப்போது பெருசாக போனால் அது எதாவது சொதப்பிருச்சுன்னா நல்லா வராதுன்னு ஒரு பயத்தில் சின்ன ஐடியாவாக இருக்கணும்னு யோசித்து கிராக் பண்ணது தான் இந்த ஐடியா. ஸோ அதை வச்சு பண்ணது தான். அந்த ஐடியா ஒன்லைன் எப்படி எடுத்தீங்க? ஒன்லைன் வந்து இதை சொன்ன மாதிரி சின்ன ஐடியாவாக இருக்கணுன்றதை ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். முடிஞ்ச ஒரு மினிமல் கேரக்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கும்போது அப்படியே அந்த ஐடியாவில் சுற்றிட்டு இருக்கும்போது இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் இந்த வண்டியெல்லாம் போகும்போது நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதில் இந்த வயசானவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஃபோட்டோ இல்லாமல் இருக்கிறத நான் கவனித்தேன். ரொம்ப இந்த பழைய ஃபோட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோவை எடுத்து பேனர் அடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ ஸ்பார்க்கான ஐடியா தான். ஒரு தாத்தா வந்து நைட்டில் கண்ணாடி முன்னாடி போஸ்ட்லாம் ட்ரை பண்ணால் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அந்த சீன் வந்து கொஞ்சம் ஹை கொடுத்துச்சு எனக்கு. ஸோ அதை வச்சு மீதி எல்லாம் அப்படியே டெவலப் பண்ணது தான். நான் எடுத்த படத்தோட ஆரம்பம் வந்து காம்படிஷனுக்கு அனுப்புறதா தான் இருந்தது. ஆனால் அந்த படம் எடுக்கலாம்னு நினச்ச கொஞ்ச நாள்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன் இது வந்து அந்த காம்படிஷனுக்கு செட் ஆகாது, 3.5 நிமிஷத்தில் தான் என்னால் சொல்ல முடியாதுன்னு. ஆரம்பத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை, இது போக இதுவாகிடுச்சு. நான் டோட்டலாக என்னோடய பொலிட்டிக்கல் வியூஸை மட்டும் காமிக்கிறதோட ஐடியா மட்டும் தான் என்னோட அந்த படத்தில் இருந்தது. இதுக்கு முன்னாடி எடுத்த படமும் அதே மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன் ஒரு 5 வருஷம் முன்னாடி. அது டாக்கு ஃபிலிம் மாதிரி இருந்தது. அதுவும் ரொம்ப பொலிட்டிக்கல், அது காம்படிஷனுக்காக எடுக்கல, அதுவும் அதுவாக தான் இருந்தது. நான் எடுத்ததுமே இதுதான் ஃபஸ்ட்டு. நான் சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 வருஷமாக வந்து விஜய் டிவியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அங்கே கற்றுக்கிறத விட அது சினிமாவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக எனக்கு பெருசாக ஆகலை. அதனால் நானாக ஒன்று பண்ணி கற்றுக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணேன். சின்னதாக ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தேன். எனக்கு என்னென்னா நம்மக்கிட்ட எது அவைலபிளாக இருக்குது, நம்மளால் என்ன முடியுமோ பட்ஜெட்டுன்றதுனால. அது என் ஃப்ரெண்டோட ஊர், அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, எல்லாமே அங்கே இருந்தவங்கன்றதுனால ஒரு 2 நாள் டப்புன்னு ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். ஏன்னா பெருசாக செலவு பண்ண வேணாம், கேமரா வந்து தம்பி வச்சுட்டு இருந்தார். அது ஒரு 2 நாள் கழிச்சிச்சு, 2 நாள் அதை எடுத்து முடித்தோம். மற்றபடி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு. சேனல்லேருந்து வெளில வந்துடுவோம், நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்குவோம். அப்படி தான், அதுதான் மெயினாக வந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஏன் வந்து ஒரு பெரிய வியவாக இங்கே கிரியேட் ஆகல அப்படின்னா நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். ஒரு படம் தான் ஒரு பெரிய படம் ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று பண்ணி பார்ப்போம், நம்ம லேர்னிங் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஸ்கில் எப்படி செக் பண்ணுறதுக்காக. இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நம்ம ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. பட் ரியலாக வந்து ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மீடியம். இன்டர்நேஷனலாக அது பெரிய ரெகக்னேஷன் இருக்குது. ஈவன் ஆஸ்காரில் கூட அது ஒரு தனி பிரிவே இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் ஏன் அது அந்த மாதிரி போய் சேரல அப்படின்னா, எல்லாமே ஒரு போய் சேரணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான பேக்ரவுண்ட் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமோ இல்லைன்னா வந்து அது ஒரு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுற தன்மை இருக்கு. குறும்படங்களுக்கு அது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம என்னதான் இப்போ நீங்கள் ஒரு 2 லட்சம் குறும்படம் எடுத்தாலுமே அந்த 2 லட்சத்தை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய தெரியல. இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் தெரியாது, டைரக்ட் பண்ணுறவங்களுக்கும் தெரியாது. இல்லை யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தான் அவர் ப்ரொடியூசர் வச்சு பண்ணார், அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு போய் பண்ணுறாரு, யாரோ நம்ம மேலே இருக்கிற அக்கறையாக பண்ணாரு, நம்மளே வந்து ஏதாவது அம்மாவோட செயலாம் அதுக்காக பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்ற ஐடியா வந்து யாருக்கு இல்லை. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதெல்லாம் இங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சு பெரிய
வேவா கிரியேட் ஆகும். அல்லது அப்படி ஆயிருந்தா இன்னைக்கு தமிழ்ல இந்த விருது வாங்கின படம் அப்படின்னு நமக்கு எதுவுமே இல்லை. பெரிய படங்களே நம்ம விருது வாங்குறது இல்லை. அதை அவேர்னஸ் விவசாயிங்க அவங்க போனாலும் ஒரு செஷன் வச்சுருந்தாங்க. நீங்கள் என்ன உள்ளுக்குள்ள பாதிக்கிறது. ஸோ அப்போ உங்களுக்கு படங்களுக்கு இந்த ஐடியா தான் இருக்கு. இப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அதை ரீஜெனரேட் பண்ணுறதுக்குலாம் இன்கம் ஜெனரேட் பண்ணுறது இல்லை. அதை நம்ம ஏதாவது பண்ணலான்னு ஐடியா இருக்கு. அதனால இது சும்மா எடுத்தோம் காசு செலவு பண்ணி ஜெனரேட் பண்ண ஐடியா இல்லை அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.